அம்மாவின் உடலை எடுத்து செல்ல அமரர் ஊர்தி கிடைக்காததால் ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஒருவர் தள்ளி சென்ற மனதை கனக்க செய்யும் காட்சி வைரலாகி வருகிறது. பீகாரின் சசாராம் மாவட்டத்தில் வசிக்கும் சஞ்சய் குமாருடைய அம்மா உடல்நலக் குறைவால் கடந்த சில நாட்களாக அக்பர்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குமாரின் அம்மா உயிரிழந்தார். தன் அம்மாவின் உடலை வீட்டுக்கு கொண்டு செல்ல மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஆம்புலன்ஸ் கேட்டபோது, நோயாளிகளுக்குத்தான் ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்தி இங்கே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த சஞ்சய் குமார் மருத்துவமனையிடம் ஸ்ட்ரெச்சர் கேட்டு அதில் தன் அம்மாவின் உடலை வைத்து வீடு வரை தள்ளி சென்றிருக்கிறார். அந்த ஸ்ட்ரெச்சரை தருவதற்கும் சஞ்சயின் மனைவியையும் மகனையும் மருத்துவமனையிலே நிற்க சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ட்ரெச்சரை சஞ்சய் திருப்பி கொடுத்தவுடன் அவர்களை அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். அதேபோல் வீட்டில் அம்மாவின் உடலை வைத்துவிட்டு மருத்துவமனையிடம் ஸ்ட்ரெச்சரை திருப்பி கொடுத்திருக்கிறார் சஞ்சய். அதன் பிறகே அவருடைய மனைவியையும் மகனையும் மருத்துவமனை அனுப்பியிருக்கிறது. சஞ்சய் தன் அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகவே இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் கொடுத்துள்ளது. ஆம்புலன்ஸ் நோயாளிகளுக்கு மட்டும்தான், அதுதான் ரூல்ஸ். இந்த மருத்துவமனையில் அமரர் ஊர்தி இல்லை. தனியாரில் ஏற்பாடு செய்யலாமா என்று கேட்டதற்கு அவர்தான் வேண்டாம் என்று சொன்னார். அவர்தான் ஸ்ட்ரெச்சர் கேட்டார் என்று மருத்துவமனை விளக்கம் கொடுத்துள்ளது. இந்த விளக்கத்தை மக்கள் பலரும் விமர்சித்த நிலையில் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது விசாரணை நடத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.